அரசியல் காய் நகர்த்தல்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோக்கு நீங்க தலைப்பு கொடுத்தா கூட ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. என்னென்ன விஷயங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகலா புஷ்பா எப்போ முதல்வர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களோ அப்போ இருந்து இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாம போக வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி குறைகள் சொல்லியிருந்தாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில போயிட்டு விழாவாரியா பல பேர்த்த வெளுத்து வாங்கினாங்க. இப்போதைக்கு அதோட பின் விளைவா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அவங்களோட புகைப்படங்கள் இடம்பெற்ற போஸ்டர்கள் வந்திருக்கு. எந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவங்களோட போட்டோ போட்டு தலையில 2 கொம்பு போட்டு கழகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு கொஞ்சம் இன்டீசென்ட்டா சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து எந்தெந்த புகைப்படங்களை கோர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்களோ அதே புகைப்படங்கள் தான் இப்போதைக்கு அந்த போஸ்டர்ஸ்ல இடம்பெற்றிருக்கு. இன்டர்நெட் அப்படின்றது நம்ம நடுத்தரோட மோசமான ஒரு ஏரியாங்க. உள்ள வந்துட்டா எல்லா விஷயமும் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி தான் இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லணும். அடுத்ததா சசிகலா புஷ்பாவுக்கு பாடி கார்டு மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருந்த ஹரி நாடார் அப்படின்ற ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். வள்ளியூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சசிகலா புஷ்பாவுக்கு எதிரான வழக்கா, அதாவது அவங்க வீட்டுல வேலை பார்த்த 2 பொண்ணுங்க ஒரு பாலியல் புகார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு வழக்கில் அந்த பெண்களுக்காக ஆஜரானவங்க சுகந்தி ஜெய்சன் அப்படின்ற ஒரு வக்கீல் அவங்களோட வீட்டை சூறையாடினது, அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுன்னு சொல்லி 2 வழக்குகள் இவர் மேல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் கைதின் காரணமாக ராக்கெட் ராஜா, சுபாஷ் பண்ணையார் இவங்க 2 பேருமே சசிகலா புஷ்பாவுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டுறவங்க, அவங்களுமே தலைமறைவாயிருக்காங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு எதுக்காக நாங்க இந்த வீடியோக்கு அரசியல் காய் நகர்த்தல்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோன்னு? எப்பயுமே ஒரு ப்ராவப் இருக்குது, நம்ம லெஃப்ட் கையில் கொடுக்கறது ரைட் கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் யாரோ போய் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அதை சாப்பிட்றாங்க. இதில் யாருமே கனெக்டட் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஹெல்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.